இளைஞர்கள் பெருவாரியா என்ன ஒரு கருத்து இருக்கு? டிவிக்கே ஆதரவாளர்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கோவம் ஸ்டாலின் மேல, கருணாநிதி மேல வர்றதுல நியாயம் இருக்கு. அவங்க காசுல தராங்களா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். நியாயம் இருக்கு. அத அழிக்கிறீங்களா? அது கூட நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாடு அரசு லோகோவ அழிக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு லோகோவுடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? அதுல அசோக சின்னம் இருக்கு, தேசிய கொடி இருக்கு, முக்கியமான தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோவிலினுடைய கோபுரம் இருக்கு. அதுக்கு கீழ 3 வார்த்தை போட்டிருக்காங்க. அந்த வார்த்தைய உன் வாழ்க்கையில என்னைக்காவது நீ படிச்சு பார்த்திருக்கியா? அந்த வார்த்தை சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நீ வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்கியா? எதுவுமே தெரியாம லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அழிக்கிறேங்கிற பேர்ல தமிழ்நாடு அரசினுடைய லோகோ அழிச்சிட்டு, நான் இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நான் தேர்ந்தெடுக்க போறேன், எங்க அண்ணனை முதலமைச்சரா உட்கார வைக்க போறேன்னா, அப்போ உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு? அதை அழிச்சிட்டு அது மேல ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது, உள்ள போய் வால்பேப்பர் மாற்ற வேண்டியது, அதுக்கப்புறம் அதை வீடியோவா எடுத்து ரீல்ஸா எடுத்து போட வேண்டியது. உங்களுக்கு லேப்டாப் தந்தது ஏஐ மாதிரி விஷயங்களை கத்துக்கிறதுக்கு, ஒரு டிசைன் கத்துக்கிறதுக்கு, ஒரு போட்டோஷாப் கத்துக்கிறதுக்கு, ஒரு வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறதுக்கு, விஜயோடைய வால்பேப்பர் வைக்கிறதுக்கு இல்ல, ஒரு கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸா மாறுறதுக்கு இல்ல, வாழ்க்கையில உருப்படுறதுக்கு. இது ஆக்சுவலி பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம உங்களுக்கு தந்தது தான் மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் பல பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றீங்க. ஆனா அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய இளைஞர்களும் இருப்பாங்க. இந்த கீழே 2 படம் போட்டிருக்காங்கல்ல சார், அவர் யார் சார்? முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர். இவங்க 2 பேரும் பண்ண மிகப்பெரிய பாவ செயல் என்ன தெரியுங்களா? இந்த அரசு லோகோ மேலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை வந்து கெடுத்தது இவங்க தான் சார். ஃபஸ்ட்டு இந்திய தேசியத்துடைய ஒரு சிம்பல், அது மேலே மரியாதை வைக்கணுன்ற அந்த மரியாதையை இவங்க தான் சார் கெடுத்து விட்டுருக்குறாங்க இத்தனை நாள். இது இப்போ ஒன்றிய அரசு ஏதோ ஒன்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா சார்? இந்த நாடு இல்லை, நாடு இல்லை, நாங்கள் தனி, நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், வெட்டிக்கிட்டு இருக்கோம், இப்படிலாம் பேசி 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 இளைஞர் மத்தியில் இந்த தேசிய உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து குடிச்சோர் பண்ணவங்க இவங்க தான். இந்த லோகோன்ற இந்த உருவத்தை அழிச்சது இந்த குழந்தைகளோட தப்புன்னு நீங்கள் கோவப்பட்டு அந்த குழந்தைங்களை திட்டுறீங்க. நான் உங்களுடைய எல்லாரையும் இல்லை, அழிச்சவங்களை திட்டுறீங்க. எடுத்துட்டு போய் பயன்பட்டு உருப்படுறவங்க இருக்காங்க, அவங்கள நான் வாழ்த்துறேன் சார். நீங்கள் அழிச்சவங்களை திட்டுறீங்க, நான் உங்களுடைய கோவத்தை மதிக்கிறேன். ஆனால் இந்த இந்த லோகோவோட பெரிய விஷயம் இந்த லோகோ மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தனை. இந்த சிந்தனை அழிச்சது இந்த கூட்டம் தான் சார். அது இந்த லோகோவை அழிக்கிறதோட பல ஆயிரம் மடங்கு பெரிய குற்ற செயல். அதை இவங்க தொடர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக இவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது திட்டுனீங்கன்னா நல்லது.